வணக்கம். இந்த விகாரி நாம சம்வத்சர புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கும் நம்ம எல்லா வருஷ பிறப்புக்கும் நம்மளுக்கு வந்து பொதுவாக நம்மளுக்கு தமிழ் வருஷ பிறப்புன்றது ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்றப்போ மற்ற ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே இந்த உகாதி நம்மளுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து வருஷம் பிறப்பு அவங்களுக்கு வந்து கொண்டாடுறது உண்டு. இந்த வருஷ பிறப்பு அப்படின்றது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும், இல்லை நம்ம எப்படி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு. அப்படி பார்க்குறப்போ இந்த விகாரி நாம சம்வத்சரம்ன்றது கடக லக்னம் கடக ராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. இந்த பலன்கள் வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். நம்ம கண்டுபிடிப்புன்றதை விட பொதுவாக அதெல்லாம் வந்து ஒரு அல்கோரிதம் மாதிரி ரிப்பீட்டடாக என்ன நடந்துருக்கோ அது அடிப்படையில் வந்து பலன்களும் அப்படியே எழுதப்பட்டிருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த விகாரி நாம சம்வத்சரத்தில் வந்து எல்லாருக்கும் நிறைய வெற்றியும் கவர்மெண்ட்டும் சரி பொதுவாக எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், தொழில் எல்லாரும் விருத்தி அடைஞ்சு போகக்கூடிய காலகட்டமும், பெண்களுக்கு வந்து முன்ன பின்ன சில மாதங்கள் நல்லா இருக்கிறாமோ அவ்வப்போது பிரச்சனை இருக்கிற மாதிரியும், ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலேயும் யுத்தம் எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு நாடு சுபிட்சமாக இருக்கிற நிலைமையில் இருக்கிறதா வந்து எல்லா பொது பலன்களும் கூடும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ராசி பலன்கள் வந்து கால ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தாலும் ஆதாயம் விரயம் இப்படின்னு ஒரு ராசிக்கு 12 ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி நட்சத்திர கந்தாய பலன்கள் வந்து 3 யார்ட்ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. முதல்ல 0 இருந்தால் எப்படி, கடைசியில் 0 இருந்தான்னா, நடுவில் 0 இருந்தால் உபாதைகள் எப்படின்னு. இதில் என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி நடக்கிற ரிஷபராசியில் இருக்கிற நட்சத்திரக்கெல்லாம் எல்லா கந்தாய பலனும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா 7 நாட்டு சனி நடக்கிற ராசிகளும் வந்து நல்லாயிருக்கும். குரு நல்லா இருக்கிற ஒரு கிரகங்கள் நல்லா இருக்கிற விஷயத்தில் வந்து வித்தியாசமாக எழுதணும். இது கணக்குன்றது பொது கணக்குன்றது வேறு. இது வந்து உங்கள் அடிப்படை ஜாதகத்தோடு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் நல்லா இருக்குது, ராஜா நல்லா இருக்காங்க, கவர்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா மக்களும் நல்லா இருக்கணும். அப்போ அடிப்படையாக அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, டைம் நல்லா இருந்ததுன்னா அதை மேட்ச் பண்ணி இந்த வாழ்க்கையை வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். மற்றபடி பார்த்தோம்னா இந்த வருஷம் மழை வருமா அப்படின்னா, கண்டிப்பாக ஜலராசியில் குரு இருக்கிற மட்டும் நவம்பர் மாதம் மட்டும் தேவையான அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஃபயரி சயின்ஸ் குரு வந்து தனுசுக்கு போகிறப்போ அந்த மாதிரி சயின்ஸு ட்ராட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. கன்னியாவில் சம்டைம்ஸ் வந்து சிம்மத்தில் குரு இருக்கிறப்போ இந்த நேரத்துலலாம் மழை கம்மியாக பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ விருச்சிக ராசியில் குரு இருக்கிறதுனால மழை வந்து கண்டிப்பாக நல்லது பெய்யும்ன்றப்போ விவசாயிகளும் பொதுவாக ஜனங்களுக்கும் வந்து ஒரு நல்ல காலமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. ஸோ இந்த வருஷ பலன்கள் வந்து ரெண்டாவது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த வாட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ சனி பயிற்சின்றது இந்த விகாரி நாம சம்வத்சரத்துக்குள்ளே அடங்கி வருது. அப்போ நிறைய ராசிகளுக்கு வந்து பலன்கள் வந்து விரிவாகவும் வித்தியாசமாகவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக வந்து நம்ம பலன்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்மளை இந்த தமிழ் வருஷ பிறப்பு பலன்கள் அப்படின்றது டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயிலாக பேச முடியாமல் இருக்கிறதுக்கு போனாலும், நம்மளுக்கு ஆல்ரெடி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு பலன்களை சார்ந்து இந்த அடுத்த எக்ஸ்ட்ரா 4 மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தனிப்படையாக எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி ஊர் நேரம் இது வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா, இல்லை பண்ணிவிட்டு ஒரு 3-4 நாள் கழிச்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை பற்றி உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கம் கண்டிப்பாக கொடுப்போம். அடிப்படையாக உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் போகும். உங்கள் ஆரோக்கியம், வருமானம், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற போகிறதுக்கு அந்த நிலைமை போகும். மற்றபடி ஒரு ஜோதிடரை நீங்கள் போய் சந்திக்கணும் பேசணும் அப்படின்றப்போ உங்களுக்கு பரவலாக நிறைய பேர் இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்கள் அப்ரோச் பண்ணி முழுசாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வருஷம் எல்லாருக்கும் நன்மை பெற்று எல்லாரும் ஒரு சீரு செழிப்போடும் எல்லா சந்தோஷமும் பெறணும் அப்படின்றது நம்ம இலக்காக இருந்தாலும், அப்படி இருக்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால எல்லா பலன்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு மழையும் நல்லா பெய்யும்னு எழுதியிருக்கும், வெள்ளம் வரும் இருக்கும், வறட்சியும் இருக்கும்னு கூட எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கிளாஸிஃபிகேஷனில் பண்ணுறதுக்கு ரொம்ப எலாபரேட்டாக இருக்கிறதுனால அடிப்படையாக க்யூரியாசிட்டி இருக்கிறவங்க வந்து ஒரு ஜென்ரலாக பஞ்சாங்கம் வாங்கி படித்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நிறைய பத்திரிகைகளில் வந்து உங்களுக்கு ஆண்டு பலன்களை பற்றி ராசி பலன்களும் எழுதுகிறார்கள். இது எல்லாமும் பார்க்குறதுல தவறு இல்லை, எல்லாமே படிச்சுக்கலாம்.
ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அடிப்படையாக உங்களுக்கு என்ன நேரம் எப்படி இருக்குது, என்ன பண்ணிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு ஜோதிடம் என்ற ஒரு விஷயமே நீங்கள் இந்த விஷயத்து மூலியமாக உங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒரு கூடுதல் முயற்சியும் இல்லை ஒரு சந்தோஷமாக முயற்சி எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும். இதை உங்களை ஆட்கொள்ளவோ ஜோதிடம் வந்து உங்களை வந்து பயப்படுத்துறதுக்கோ இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோ ஜோதிடம் எந்த காலத்திலும் சொல்லப்படுறதில்லை. அதனால் நீங்கள் எப்போ டைம் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் டைம் ஆஃப் பர்த்தும் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். தனுசு ராசிக்கு இந்த விகாரி நாம சம்வத்சர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய வருஷ பலன்கள் ஆங்கில புத்தாண்டு பலன்களுக்கு கூடுதலாக ஒரு 3.5 மாதத்தினுடைய எக்ஸ்ட்ரா பலன்கள் இதில் சேர்ந்து வரதும் ப்ளஸ் இந்த வருஷத்தினுடைய தமிழ் வருஷத்தினுடைய சிறப்பு பலன்களுக்கு சேர்ந்து இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம தனுராசிக்கு பார்த்தோம்னா தனுராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வருஷமாக இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தெளிவு கிடக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஒரு ஜென்மத்தில் சனி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு அப்புறம் ஜென்மத்தில் இருந்த குரு விலகி 12ஆம் இடத்துக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் திரும்பி ஜென்மத்துக்கு வர்றது இந்த ஒரு காலகட்டம். வருஷ இறுதியில் வந்து சனி வந்து பயிற்சி அடைஞ்சு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற ஒரு காலகட்டம். இதுதான் வந்து பெரிய கிரகங்களுடைய மாற்றம். மற்றபடி நம்மளுக்கு செவ்வாயினுடைய மாற்றம் பார்த்தோம்னா 6இல் ரிஷபத்திலேருந்து தனுசு மட்டும் இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து செவ்வாயினுடைய மாற்றம் இருக்கும். இப்படி இருக்கிற காலகட்டங்களில் தனுராசிக்காரங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா எல்லாருக்குமே இந்த தனுராசிக்காரங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவாக நிறைய பேருக்கு கொடுக்குற பலன்கள் எல்லாம் எப்படின்னா துயரமாகவும் இல்லை ஒரு கஷ்டமாகவும் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அப்படி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு அனுபவ ரீதியாக தனுராசியில் இருக்கிறவங்க குறைஞ்சது ஏராளமான பேர் தெரிகிறப்போ நிறைய தனுராசியில் இருக்கிறவங்க வந்து இந்தியாவிலேயே ஒரு பெரிய மனிதர்களாக அவங்க பெரிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு சுமூகமான வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன ஒரு வித்தியாசம் இந்த ஜென்மத்தில் சனி இருக்கிறப்போ 12இல் குரு இருக்கிறப்போன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இந்த காலகட்டங்களில் தனுராசிக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் சுமைனா இப்போ கேஷ் ஃப்ளோ இருக்காது, பணம் வரவு போகிறதெல்லாம் டிலே ஆகும், நினச்ச நேரத்துக்கு வராது, அதுக்கப்புறம் வரும். அதனால் அந்த டென்ஷனை தவிர்க்க முடியாது இந்த வருஷம். ஆனால் நிச்சயமாக வந்தே தீரும். வரக்கூடிய வருமானமோ எதுவுமே வந்து தடுங்கல் இருக்காது. ஏன்னா இந்த குரு ஆனவர் பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை பார்க்குறதும் ப்ளஸ் வந்து ஒரு 8ஆம் இடத்தை பார்க்குறதும் அந்த ஒரு நல்ல நிலைமையில் 4ஆம் இடத்தில் பார்க்குறதுனா சுகத்துக்கெல்லாம் எந்த ஒரு கேடும் இருக்காது குரு பார்வையினால். இந்த சனி வந்து பார்த்தோம்னா ஜென்மத்தில் இருந்து இருக்கிறது வருஷ கடைசிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல ஆட்சியாக போகிற இந்த காலகட்டங்களில் வருஷ இறுதியில் நீங்கள் நினச்ச எல்லா பொருளாதார இலக்கை எட்டக்கூடிய நிலைமையில் எல்லா தொழிலில் இருக்கிறவங்களும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். சுக்கிரனுடைய மூமெண்ட்ஸு, சூரியனுடைய மூமெண்ட்ஸு, புதனுடைய மூமெண்ட்டு, இதெல்லாம் சந்திரனுடைய மாற்றம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பலன்கள் நிறைய வித்தியாசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம வருஷம் முதல்ல வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து 14ஆம் தேதியிலேருந்து புது வருஷம் பிறக்கிறதுலேருந்து பார்த்தோம்னா தனுராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் வந்து முதல் 4 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லாமே சாதகமான மாற்றங்களாக இருக்கும். அப்போ பார்க்குறப்போ அந்த கடைசி ஒரு நடுவில் ஒரு 2 மாதம் வந்து டென்ஷனாக இருந்தாலும் பெரும்பாலான மற்ற கிரகங்கள் மூமெண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்களுடைய மாத பலன்கள் நிறைய வித்தியாசப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அவங்க அடிப்படை ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகள் நினச்சி கூட டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணக்கூடிய நிலைமையில் நிறைய பேர் இருப்பார்கள். இது அனுபவ ரீதியாக நிறைய ஜாதகங்கள் பார்த்ததுனால இந்த ராசி பலன்களை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு முழு முயற்சியில் ஈடுபடுறது கவனக்குறைவாக இருந்தாலும் வெற்றி வர காலகட்டங்கள், கவனத்தோடு இருந்தாலும் ஒரு விஷயம் டிலே ஆகுது. இதுதான் வந்து நல்ல நேரத்துக்கும் கட்ட நேரத்துக்கும் உண்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம கூடுதல் கவனத்தோடு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாலும் ஒரு நினச்ச விஷயத்தை வந்து உடனே நடக்காமல் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கிறது தான் இந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டம்ன்றது வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச நேரத்தில் எல்லா வேலையும் நடக்கக்கூடிய ஒரு நிலைமையில்
எல்லா தனு ராசிக்காரங்களும் வருவாங்க. ஸோ அந்த மெயினாக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிரக மாற்றம் நம்மளுக்கு எப்படி இந்த குரு சனி இதனுடைய மாற்றங்கள்லாம் இருக்கோ, அதே மாதிரி சூரியனுடைய சஞ்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா சூரியனுடைய சஞ்சாரம்ன்றது தான் மாத பொறுப்பு வருஷ பொறுப்புக்கெல்லாம் நம்மளுக்கு வருது. அப்படி பார்க்குறப்போ மாதம் சூரியனுடைய இருக்கிற நிலைமையில் வச்சு கூட நிறைய பலன்கள் வித்தியாசப்படுறது இருக்கிறதுனால மாத பலன்களை பார்த்து அந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திட்டங்களை வகுக்கிறது எல்லா தனுராசிக்காரங்களுக்கும் நல்லது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நினச்ச விஷயத்துல எல்லாம் நல்லது சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூடுதல் பொறுப்பு இல்லை கூடுதல் ட்ராவல்ஸ்ன்னு சொல்லலாம். அதிகமாக வந்து பிரயாணங்கள்னால் உடல் வந்து ஒரு சிரமத்துக்குள்ளான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து போராடி ஒரு வாக்குவாதம் பண்ணி எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் எல்லா பூராட நட்சத்திரக்காரங்களும் இருப்பாங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மெத்தனமாக இருந்து நிறைய விஷயங்கள் அவங்கள மற்றவங்க நம்பி எல்லா விஷயத்துலையும் செயல்படுறதுனால சில பேர் வந்து எதையும் செய்யாமல் இருக்காமல் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்தால் இந்த வருஷம் வந்து ரொம்ப அருமையான ஒரு வருஷமாக அமையத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தில் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா ஃபாரின் ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை ஃபாரினுக்கு ஜாப்ஸ் தேடுறவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் ஒரு அன்றாட மாதம் நிகழ்வுகள் சந்திரனுடைய மூமெண்ட் வச்சு நடக்கிறதுனால அதெல்லாம் அருமையாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இருந்தாலும் இந்த தனுராசியில் பிறந்தவங்க வந்து தன் அருகாமையில் இருக்க ஒரு நல்ல சிவபெருமான் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போட்டிருந்தால் அருமையாக இந்த காலகட்டம் அமையும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்கும். அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உங்களுடைய குவாரியை ஃபோன் பண்ணி கேட்குறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 3 நாளுக்குள்ளே 4 நாளுக்குள்ளே திரும்பி ஃபோன் பண்ணால் உங்கள் கிளாரிஃபிகேஷன் என்ன வேணுமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு இருக்கும். நன்றி.